தமிழ் மக்களே வணக்கம். 72 மணி நேரத்தில் 50 ஜெட் விமானங்களை எடுத்துக்கிட்டு போய் ஈரானில் 170 இடங்களை எந்தவித ஈவு இறக்கம் கிறக்கம் உறக்கம் இல்லாமல் தாக்கியிருக்கே அப்பா. அரண்டு போன கோமேனி தன் உதவியாளர்கள் மூலமாக ரஷ்யாவை தொடர்பு கொண்டு எங்கள் தாத்தாவுக்கு ரஷ்யாவில் ஒரு சின்ன அடைக்கலம் தர முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். பாஷர் அல் ஆசாத்துக்கு கொடுத்த ரூமை விட சின்ன ரூமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அங்கேயே பொங்கி சாப்பிட்டுக்கிறோம் என்று கெஞ்சி இருக்கிறார்கள். பாவம், இஸ்ரேலின் பொங்கி எழுந்த சிங்கத்தை பார்த்து ரொம்பவே பயந்து போய்விட்டார் போல தெரியுதே. அப்பாவி இஸ்ரேலியர்களை கொண்டதற்கு இஸ்ரேல் பழிவாங்க விமானத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிவிட்டது. இஸ்ரேலிய விமானங்கள் ஈரான் மேலே பறந்து வந்து கோமனியின் சொத்து பத்துக்களை இடித்து தள்ளி தரைமட்டம் ஆக்கிவிட்டன. கோமனியின் சொத்துக்கள் அந்தப்புறம், கொல்லப்புறம், கோவாலபுரம் எல்லாத்தையும் எங்கள் விமானப்படை அழித்து கொண்டு இருக்கிறது என்று நேத்தன்யாகு டிவியில் பேசியிருக்காரு. சும்மா படுத்து கிடந்த சிங்கத்தை நான் சீண்டவே இல்லையே, சிங்கம்தான் என்ன வந்து சீண்டி நான் தான் ரைசிங் லயன் என்று என்னிடம் சொன்னது என்று எல்லார்கிட்டையும் கோமனி சொல்லிக்கிட்டு இருக்காராம். இஸ்ரேல் ஈரானின் எஸ்பிஎன்டி நியூக்ளியர் ஹெட் குவார்ட்டர்ஸையும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸையும் இன்னைக்கு புதுசாக தாக்கி இருக்கிறதாம். ஈரானின் நியூக்ளியர் ஆர்ச்சிவ்ஸ், மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கேஸ் அண்ட் ஆயில் பிளான்டேஷன், ஸ்டோரேஜ் யூனிட்ஸ், ஏர் பேசஸ், மிசைல் லான்ச்சிங் பேட்ஸ், ஆர்ம்ஸ் அண்ட் ஸ்டோரேஜ் என்று பல இடங்களில் தாக்கி அளித்துள்ளது. ஈரானை கிட்டத்தட்ட ஒரு நொண்டியாகவே ஆக்கி போட்டான். மத்திய கிழக்கின் சப்பானி ஆக்கி போட்டானே. அணு ஆயுத தயாரிப்பை நிறுத்தத்தான் இந்த தாக்குதலை நடத்தினோம் என்று இஸ்ரேல் விளக்கம் வேற கொடுத்து ஈரானின் கடுப்பை ஏற்றி இருக்கிறது. இந்த 3 நாளில் 720 இராணுவ நிலைகளை தேடி பிடிச்சு அழித்துள்ளது இஸ்ரேல். ஈரான் என்ன இஸ்ரேல் மாதிரி தமா தூண்டு நிலமா? பறந்து விரிஞ்சு கிடக்கிற பரதேசிகள் வாழுகிற பரதேசம் என்று வேண்டுமானால் சொல்லலாம். உங்கள் நாட்டுக்குள்ளே வந்ததுக்கு எங்களுக்கு எவ்வளவு துட்டு செலவாகி இருக்கு தெரியுமா? அந்த செலவை உங்கள் அப்பனா வந்து கொடுப்பான். எங்கள் கணக்குப்படி ஒரு இஸ்ரேலியன் இஸ் ஈக்குவல் டு 100 பாலஸ்தீனன். அதே கணக்கில் தான் இங்கேயும் 15 இஸ்ரேலியன் செத்து இருக்கான். அந்த கணக்குப்படி பார்த்தா 1500 ஈரானியர்கள் சாக வேண்டும். அப்படி ஸ்ட்ரிக்டாக எல்லாம் கணக்கு பார்த்து நாங்கள் கொல்றது இல்லை, எல்லாம் ஒரு குத்துமதிப்பாக தான் கொல்கிறோம். குத்துமதிப்பாக நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டு, மிலிட்டரி கமாண்டண்ட்டு அப்படின்னு குறி பார்த்து அவங்க குடியிருக்கிற குவார்ட்டர்ஸுகளில் வச்சு தானே நாங்கள் கொல்கிறோம். எங்களது தயார சிந்தனையை கொஞ்சமும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்களாடா. அமெரிக்கா சொல்லி கொடுத்து தான் இஸ்ரேல் தாக்குது என்று பழைய குழி விழுந்த ரெக்கார்டை இன்னமும் போட்டுக்கிட்டு இருக்கிறிய. அந்த ரெக்கார்டு போய் ஸ்பூல் டைப்பு கேசட்டு வந்தது, அப்புறம் 60 மினிட்ஸு 90 மினிட்ஸு மினி கேசட்டு வந்தது, அப்புறம் சிடி டிவிடி காம்பேக்ட் டிஸ்க்கு வந்தது, அப்புறம் பென்ட்ரைவ் வந்தது. அதுவும் இப்போ போய் எல்லாரும் க்ளவுடில் தான் பாட்டை சேமித்து வைக்கிறாங்களாம். நீ இன்னமும் அந்த குழி விழுந்த ரெக்கார்டை விட மாட்டேங்கிறிய. கொஞ்சமாவது வளர முயற்சி பண்ணுப்பா. ஷஹரான் எனர்ஜி சைட்டுகளை இஸ்ரேல் பற்ற வைத்ததை வேடிக்கை பார்க்க ஈரான் மக்கள் ஸ்கூட்டர், பைக்கு, காரில் அந்த இடத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா வீட்டில் பத்திரமா இருக்காமல் எரிகிறத பார்க்க வர்றீங்கன்னு கேட்டால், ஆயில் கிடங்குகள் பற்றி எரிவதை இதற்கு முன்னால் நாங்கள் பார்த்ததே இல்லை, அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறான். என்ன இவர்களின் ஆர்வம்? இவனுங்க திருந்த மாட்டானுங்க இப்போதைக்கு. ஈரானின் ஆட்சி மாற்றம்தான் ஒன்றிய கிழக்கு நாடுகளின் அமைதிக்கு உதவும், இவர்களின் அறிவு வளர்ச்சிக்கு உதவும். அதைத்தான் நாங்கள் செய்ய முயற்சிக்கிறோம். கிழவன் செத்து தின்ன காலி ஆனால் தான் ஏதாவது நல்லது நடக்கும். ஈவில் ஸ்பிரிட்டை அழிப்பதிலிருந்து நாங்கள் பின் வாங்க மாட்டோம், ஊசியும் வாங்க மாட்டோம். டாப் எக்கிலான் ஆஃப் தி மிலிட்டரி கமாண்டன்ட்ஸ், டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்டுகளை தேடி பிடித்து அழித்து விட்டோம். இன்னும் ஒரு வயசான கட்டம் மட்டும் பாக்கி இருக்கு. அதையும் கட்டையில் ஏற்றிட்டா, அதையும் செஞ்சு முடிச்சுட்டா இஸ்ரேலின் கடமை முடிந்துவிடும். இப்படி நாம் பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில் 8 சீனியர் கமாண்டன்ட் இன் சீஃப் ஆஃப் ஏர் டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் கமாண்டன்ட்டுகள் வீர மரணம் அடைந்து உள்ளதாக தகவல் வந்துள்ளது. ஏண்டா இப்படி பொட்டு அகால மரணம் அடைஞ்சி நாட்டு மக்களுக்கு பீதியை உண்டு பண்ணுறீங்க? உங்களை நம்பித்தானே நாங்கள் இருக்கோம் என்று ஈரானியர்கள் கதறுகிறார்கள். இப்போது எந்தவித ரேடாரும் ஈரானில் இல்லாததால் சாவகாசமாக சௌரியமாக ஈரானுக்கு மேலே பறந்து வேண்டிய தாக்குதலை இஸ்ரேலால் நடத்த முடிகிறது.
இஸ்ரேலுக்கு 2 லட்சியம்தான் இப்போது உள்ளது. ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டிகளை தாக்கி அழிப்பது, இன்னொன்று ஈரானின் தற்போதைய கோமனி ஆட்சியை அகற்றுவது. இஸ்ரேலின் விமானங்கள் எந்தவித எதிர்ப்புமின்றி ஈரானிய வான்பகுதியில் இப்போது பறந்து கொண்டிருக்கிறது. ஈரானின் ஃபோர்டோ நியூக்ளியர் சைட்டை அழிப்பதுதான் இஸ்ரேலின் இப்போதைய ஒரே தாக்குதல் இலக்கு. அது மலைக்கு அடியில் 90 மீட்டர் ஆழத்தில் கனமான பாறைகளுக்கு நடுவே கான்கிரீட் சுவத்தால் கட்டப்பட்டு இருப்பதால் எந்த ஏவுகணைகளாலும் அதை அழிக்க முடியாது. அங்குதான் சென்ட்ரிஃபியூஜ் மெத்தட் மூலமாக யுரேனியத்தை சுழல வைத்து செறிவூட்டுகிறார்கள். இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியை உள்ளே போய் செக் பண்ண அனுமதிப்பதில்லை. மற்ற அணு ஆயுத நிலையங்களான நட்டான்ஸு, அராக்கு, இஸ்பாகான், ஃபார்ச்சின் போன்ற தளங்களை இஸ்ரேல் தாக்கி அழித்து விட்டது. ஈரானின் அணு ஆயுத வரலாற்றை எடுத்து பார்த்தோமானால் 1957 ஆண்டிலிருந்து ஆரம்பிக்கணும். முதலில் அமெரிக்க உதவியுடன் ஆட்டம்ஸ் ஃபார் பீஸ் என்று தொடங்கியது. 1967 அமெரிக்கா அணு உலைகளை ஈரானுக்கு வழங்கியது. 1970 ஈரான் என்பிடியில், அதாவது நான் ப்ரோலிபரேஷன் ட்ரீட்டியில் கையெழுத்திட்டது. 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்து அயத்துல்லா கோமேனி ஆட்சிக்கு வந்தார். ஆரம்பித்தது வேலாயுதம் பிள்ளை வீட்டை தட்டியது. 1980 1988 வரை ஈரான் ஈராக்கு போர் நடந்து கொண்டிருந்ததால் இந்த செறிவூட்டல் நின்று போனது. 1990க்கு பிறகுதான் இந்த நியூக்ளியர் ஆராய்ச்சிகள் வளர ஆரம்பித்தது. ஈரான் அடங்காமாரியாக மாறியது. ஒரு வகையில் ஈரானின் இந்த அணு ஆயுத வளர்ச்சிக்கு அமெரிக்காவும் உதவி செய்துள்ளது. அதை நாம் மறக்க முடியாது. இந்த போர்டோ குகையை தகர்த்துவிட்டால் போர் முடிவுக்கு வந்துவிடும். ஒரு சிறிய நாட்டை அழிப்பதற்கு ஒரு பெரிய எண்ணெய் வளம் மிக்க நாடு தன்னுடைய வருமானத்தில் 75% ஒரு சிறிய நாட்டை அழிப்பதற்கு செலவழிக்கிறது என்றால் அந்த மதவாதிகள் எவ்வளவு மதம் பிடித்து அலைகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். தன்னாட்டு மக்களின் அறிவு பசியை போக்க செலவழிக்கவில்லை, வயிற்று பசியை போக்க செலவழிக்கவில்லை. இஸ்ரேலை அழித்து அதில் பாலஸ்தீனர்களை குடியமர்த்த முயற்சி செய்து கொண்டு அதில் தோல்வியும் தழுவிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்க மறுத்து விட்டார், அப்படித்தான் தோன்றுகிறது. அதுதான் ஏன் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வும் சொல்ல மாட்டேங்கிறார். அணு ஆயுதத்தை தயாரித்து அதை தீவிரவாதிகளின் கையில் கொடுத்து உலக நாடுகளை மிரட்டி இஸ்லாமை வளர்க்கப் போகிறார்களாம். இந்த அணு ஆயுதமே இஸ்லாமை அழித்து கொண்டு இருப்பது ஏனோ இவர்களுக்கு இன்னமும் தெரியவில்லை. என்ன மாதிரி இவர்களும் குருடர்களோ என்னமோ. பயங்கரவாதிகள் கையில் அணு ஆயுதத்தை கொடுக்க நினைப்பவன் எவ்வளவு அடிமுட்டாளாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட முட்டாள்கள் பூமிக்கு சுமை என்று கருதிதான் இஸ்ரேல் இவர்களை முற்றிலுமாக அழித்து கொண்டிருக்கிறது. இந்த போரின் விளைவாக ஏற்பட்ட பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்தை அனுபவிக்கப் போவது ஒன்றிய கிழக்கு நாடுகள் அல்ல, அமெரிக்கா, கனடா, பிரேசில் போன்ற நாடுகள் தான். குவைத்து, கத்தார், ஓமன், UAE போன்ற நாடுகள் கடல் வழியாகத்தான் தன் ஆயிலை கொண்டு சென்று விற்க வேண்டும். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாகத்தான் செங்கடலில் பயணித்து ஆயிலை எடுத்து சென்று கூவி விற்க வேண்டும். அங்கே தான் நம்ம பேட்டர் ரவுடி கூத்திஸ் சிங்காரவேலு ஏவுகணைகளை விட்டுக்கிட்டு பீடியை குடிச்சுக்கிட்டு இருக்கானே. அந்த பகுதியில் தான் 2 பக்கமும் ஏவுகணைகளின் போக்குவரத்து தான் நடந்து கொண்டு இருக்கிறதே. எங்கே போட்டு இந்த கப்பல் வியாபாரத்தை பார்க்க தலையில் துண்டை போட்டுக்கிட்டு ஒன்றிய கிழக்கு நாடுகள் பெருசு எப்போ சாவும், போர் எப்போ ஓயும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்காங்க. பெருசு, உன்னை நம்பி நாங்கள் பல $1 மில்லியன் செலவழித்து போட்ட ரயில் பாதையில் நிரந்தரமாக ரயில்வே கேட்டை போட்டு மூடிப்பிட்டையே, நீ நல்லா இருப்பியா நாசமாக போகிறவன என்று சீனாவும் புலம்பிக் கொண்டு இருக்கிறது. ஈரானிய பெருந்தலைவர்கள் ஈரானை விட்டு ஓடிப்போய் ரஷ்யாவில் போய் குடித்தனம் பண்ணுவதில் தான் குறியாக இருக்கிறார்கள். போரை நிறுத்த எந்தவித முயற்சியிலும் இறங்க அவர்கள் தயாரில்லை. கோமெனியை மீறி அவர்கள் முடிவெடுக்க முடியாது. கோமெனி கையில் பெரிய சிசர்ஸ் இருக்கு, கையில் வச்சிருக்காரு, கண்டிச்சிடுவார். கோமெனியும் ஓட தயாராக இருப்பதால் அவருடன் ஓடிப்போக இவர்களும் முயற்சி செய்கிறார்கள். வேற ஒன்றும் இல்லை. ஓடி வர்றவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்க ரஷ்யாவின் கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கும். இங்கு குறைந்த வாடகையில் ரூம்கள் கிடைக்கும் என்று போர்டு எழுதி வைத்து விட்டார் நம்ம புட்டின் அண்ணன். அப்புறம் என்ன, சௌரியந்தான்.
உலகின் 20% ஆயிலை ஏற்றுமதி செய்யும் ஈரானின் பாடு ரொம்ப திண்டாட்டம். ஏதோ ரஷ்யா, சீனா, துருக்கி ஆதரவு இருக்கிறதுனால எண்ணெயை விற்று வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அதுலேயும் இஸ்ரேலு குண்டை போட்டுட்டான், பொழப்ப கெடுத்துட்டான். ஏற்கனவே அமெரிக்காவின் பொருளாதார தடையினால் துவண்டு போய் கிடக்கிறோம். எழும்பவே மாட்டேங்குதே எங்கள் பொருளாதாரம். வயசானாலே இப்படி பல தொந்தரவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் போல இருக்கு. ஐநாவின் டைனிங் ஹாலுக்கு எங்களையும் போக வச்சுடுவான் போல இருக்க. ஈரானின் ஏவுகணைகளை அனுப்பும் தளங்களை அடிச்சுக்கிட்டு வரும்போது வரும் வழியில் விமானங்களுக்கு பெட்ரோல் நிரப்பும் விமானத்தை இஸ்ரேலியர்கள் பார்த்து விட்டார்கள். பார்த்தால் சும்மா கடந்து போக முடியுமா? அதையும் பற்ற வச்சோம், பற்றிக்குச்சு. வந்ததே அதுக்குத்தானே. இஸ்ரேலில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாக்கி அழிக்கப்பட்டால் ஈரானில் 10 அப்பார்ட்மெண்ட்டுகள் தாக்கி அழிக்கப்படும் என்ற பொது விதி இருக்கும்போது அதை ஈரான் மறக்கலாகுமோ? விதிமுறைகளை ஒழுங்காக படிக்காதது யாருடைய தப்பு? ஒரு இஸ்ரேலியன் இஸ் ஈக்குவல் டு 100 ஈரானியன். இந்த கணக்கு எங்கேயும் யாருக்காகவும் மாறாது. பழைய ஈரானிய ஆட்சியாளர்களான பிரின்ஸ் ரெசா பஹலாவி ஒரு அமெரிக்க டிவிக்கு பேட்டி கொடுக்கும் போது சொன்னார், ஈரான் தனது சரித்திரத்திலேயே இவ்வளவு வீக்காக இருந்தது இல்லை. 44 வருட ஆட்சியில் ஒரு முன்னேற்றமும் ஈரானுக்கு இல்லை. இப்போது நடப்பது ஈரானியர்களின் யுத்தம் அல்ல, இது காமெனியின் யுத்தம், கொழுப்பெடுத்த யுத்தம். அதில் அவதிப்படுவது ஈரானியர்கள்தான். இந்த அரசாங்கம் கவிழ்ந்தால்தான் நல்லது நடக்கும். என்னை தலைவனாக்கினால் ஈரானில் விடியல் பிறக்கும். அதற்காக தேர்தல் வரும்போது 505 வாக்குறுதிகளை தர தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கிடையில் ஈரானை இஸ்ரேல் அணு ஆயுதத்தால் தாக்கினால் பாகிஸ்தான் இஸ்ரேல் மேல் அணுகுண்டு போடும் என்று மிரட்டி இருக்கிறது. வச்சிருக்கிற அணுகுண்டை வெடிக்குதா இல்லையான்னு பார்க்கணும் இல்லையா? மிரட்டின மாதிரி நீ அப்படியே இந்தியா மேலே அணுகுண்டை போட்டு கிழிச்சிட்ட பாரு. உன் தட்டில் காசு விடணும் என்பதற்காக என்ன வேணா நீ பேசுவியா? 2 இஸ்லாமிய நாடுகளும் அழிந்தால்தான் நல்லது. இந்த உலகத்துக்குத்தான் நல்லது. அல்லாஹ் அதைத்தான் விரும்புகிறான். பேச்சுவார்த்தைக்கு வந்து போரை நிறுத்தும்படி டொனால்டு ட்ரம்ப் கோமெனிக்கு நேற்று கடிதம் எழுதியுள்ளார். கடிதம் எழுதி காரியம் சாதிக்கும் ரகசியத்தை எவனோ தமிழ்நாட்டுக்காரன் ட்ரம்ப் கிட்ட போட்டு கொடுத்துட்டான் போல இருக்கே. நான் அதை என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.